காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா டீயோ காஃபியோ குடித்தா தான் மீதி உள்ள வேலைகள் ஒழுங்காக நடக்கும். சில பேருக்கு டீ குடிக்காமல் பாத்ரூமே போக முடியாது. டீ கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு 5 உணவுகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். முதலாவது விஷயம் சொல்லும் போதே நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. பிஸ்கட்டுங்கிறது எதில் தயார் பண்ணுறாங்க? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மைதா மாவில் தான் தயார் பண்ணுறாங்க. இதில் எவ்வளோ கொழுப்பு சுகர் எல்லாமே இருக்குது தெரியும். இது போக ரீஃபைண்ட் சுகர் போடுவாங்க, ப்ராசஸ்டு சுகர். ஏற்கனவே பிஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுகர் கண்டென்ட் நிறைய இருக்குது. டீலையும் ஏற்கனவே நம்ம சுகர் போடுறோம் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? 2 சுகரும் சேரும்போது உடம்புல பயங்கரமாக சுகர் ஸ்பைக் ஆகி சர்க்கரை நோயாகட்டும், உடல் பருமனாகட்டும், வயிற்றில் செரிமான கோளாறாகட்டும், உடம்பு ஃபுல்லாக இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வீக்கமாகட்டும், இந்த மாதிரி வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இரும்பு சத்துள்ள உணவுகள். சில பேர் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் பல்சஸ், அதாவது இந்த முளைக்கட்டிய பயிறு, கொண்டக்கடலை இதெல்லாம் சாப்பிட்டு டீ குடிக்கிறத வழக்கத்தை வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. டீயில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாலிஃபினால் சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. முக்கியமாக அதில் டேனின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தை 60% குறைக்குதுங்க. சைவ உணவுகளில் உள்ள நான் ஹீம் அயான் சொல்லக்கூடிய விஷயந்தான் இந்த டீனால் பாதிக்கப்படுதே தவிர அசைவ உணவுகளில் உள்ள ஹீம் அயான் பாதிக்கப்படாது. அதனால் நான்வெஜ்ஜு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் டீ குடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. மூணாவதும் பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தான் எண்ணெயில் பொரித்த உணவுகள். பொதுவாக நம்ம டீக்கு சைடிஷாக என்ன சாப்பிடுவோம்? எண்ணெயில் பொரித்த பஜ்ஜி, போண்டா, சமோசா, பக்கோடா ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். என்ன பண்ணுறது, டீ கூட குடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. இது வயிற்றில் செரிமானம் அடைகிறதுல பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆசைக்காக ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா, ஒரு டீயோடு நிப்பாட்டிக்கலாம். நாலாவது பார்த்திங்கன்னா பழ வகைகள் கூட டீ சேர்த்து சாப்பிடக்கூடாது. எல்லா பழமும் கிடையாதுங்க. சிட்ரஸ் வகை பழங்கள், அதாவது ஆரஞ்சாகட்டும், லெமன் ஆகட்டும், ஏன் அஸ்கார்பிக் ஆசிட் உள்ள திராட்சை பழமாகட்டும் இல்லையா, அந்த மாதிரி பழங்களில் பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட், அஸ்கார்பிக் ஆசிட் எல்லாமே நிறைய இருக்கா. அப்போ இதை சாப்பிட்டு நம்ம உடனே டீ குடிக்கும்போது ஏற்கனவே சொன்ன டேனின் சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சிட்ரிக் ஆசிட் கூட அஸ்கார்பிக் ஆசிட் கூட வினைபுரியும் போது பலவிதமான கோளாறுகளை வயிற்றில் ஏற்படுத்துது. கடைசி 5வது விஷயம் நான் சொல்லும்போது நீங்கள் ஆச்சரியம் இல்லைங்க, ஷாக்கே ஆயிடுவீங்க. டீ கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத விஷயம் பால், மில்க்கு. என்ன டாக்டர், டீயே மில்கில் தான் போடுறோம், அதை சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னா என்னது? பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான புரதம் இருக்குது. இதுக்கு பேர் கேசின். இந்த பாலில் உள்ள கேசின் புரதம் கூட டீயில் உள்ள கேட்டச்சின் வினைபுரியும் போது பல பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதை அவாய்ட் பண்ண முடியாதவங்க கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. இப்போ புரிஞ்சிருச்சா? டீ கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு 5 உணவுகள். இதில் ஒரு சில உணவுகள் கண்டிப்பாக தவிர்க்கணும், ஒரு சில உணவுகள் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே போதும். அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா நீங்கள் லவ் பண்ணக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சு பயன்பெறட்டும், வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழட்டும். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.